தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இவ்வளவு சீரழிஞ்சு சின்ன நம்ம சந்தியில் நிற்குது, ரோட்டில் நிற்குதுன்னு சொன்னால் இதுக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை. இப்போ நாங்கள் அப்பப்போ ஊடகத்தின் ஊடாக வந்து சில கேள்விகளை முன்வைத்து சில விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பயம் ஏற்படும். ஓகே, யாரோ எங்களை தட்டி கேட்கினோம், யாரோ எங்களை புடம் போட்டு காட்டினோம், யாரோ எங்களை மக்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரினோம் என்று ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்துக்காக சில விடயங்களை தவிர்த்துக் கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கேள்வி கேட்பதற்கும் இதை சரிப்படுத்துவதற்கும் ஒரு தலைமையோ ஒரு இடமோ இல்லாதனால தான் இன்றைக்கு நாங்கள் நடுத்தரவில் நான் வரைக்கிறோம். அதனால தான் தேசியம் குறுகி கொண்டு போகுது. அதை குறுகி கொண்டு போகிறத அப்படி விடக்கூடாத, தூக்கி நிமித்தோணுமன்றதுக்கான வெளிப்பாடு தான் இது. எந்த சந்தர்ப்பத்திலும் ஏதோ தவறுகள் வருகின்ற போது ஊடகம் சார்ந்த ஒரு அறிக்கையை விடுவோம், அல்ல ஊடகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை செய்வோம், அல்ல ஊடகத்தால் தட்டி கேட்க வேண்டிய தேவைகளை முன்னுக்கு கொண்டு வரும். அதை தவறென்று சொல்லி அது மக்கள் அது தவறண்டும் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து அந்த தேசியத்தை நேசிப்பதனுடைய அடையாளமும் அந்த தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடிய மீது வைத்திருக்கக்கூடிய அபரீத நம்பிக்கையும் அவர்களை அப்படி கோபமடைய வைக்கிறது. ஆனால் காலப்போக்கிலே மக்கள் நிச்சயமாக அதை புரிந்து கொள்வார்கள். தவறுகள் வருகின்ற பொழுது அது யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஊடகத்தின் மீது இருப்பதாக நான் ஊடகத்திலேயே பழைய போகிறேன். ஊடகத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கும்.